والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام لاقينا. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பல காரியங்களை குறித்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கெட்ட குணங்களை விட்டு ரப்பே என்னை பாதுகாத்து அருள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலும் கண்டித்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். கஞ்சத்தனம் என்பது தனியான ஒரு கெட்ட குணம் என்பது மாத்திரமல்ல, அது பல கெட்ட குணங்களை ஷரியத்திலே பல கெட்ட குணங்களை உருவாக்கக்கூடிய குணம் கஞ்சத்தனம் சொல்றான். யாரிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அவனை பொறுத்தவரையிலே கிடைத்ததில் ஒரு தடவை கூட திருப்திப்பட மாட்டான். எவ்வளவு கிடைத்தாலும் 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 தன்னை விட கீழ்நிலையிலே பல பேர் இருக்கிறார்களே, ரப்பு என்னை உயர்வாக்கி இருக்கிறானே என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாமல் கிடைத்ததிலே அவன் நிச்சயமாக திருப்திப்படவே மாட்டான். அது மாதிரி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற அந்த பேராசை குணம், அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கக்கூடிய பேராசை குணம், அதையும் இந்த கஞ்சத்தனம் ஏற்படுத்துகிறது. அது மாதிரி தவக்குல், அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குல் நீங்கி ரப்பின் மீதே கெட்டெண்ணம் ஏற்படுவதற்கு இது காரணமாகிறது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறானே, அவன் தருவான் என்ற ஒரு எண்ணம் மாறி அது அல்லாஹ்வின் மீது தவக்குலுக்கு மாற்றமாக கெட்ட எண்ணங்கள் ஏற்படுவதற்கும் இந்த கஞ்சத்தனம் காரணமாக இருக்கிறார். அது மாதிரி மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை அவன் செய்யாமல் ஆகிவிடுவான். பிறருக்கு செய்ய வேண்டிய ஹக்கள் ரொம்ப குறைவான செய்வான். என்ன தனக்கே செலவு செய்ய மாட்டான், தன் மனைவி மக்களுக்கே ரொம்ப கணக்கு பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் எப்படி மற்றவருடைய ஹக்கை நிறைவேற்றுவான்? எனவே பலவிதமான கெட்ட குணங்களுக்கு இது காரணமாக இந்த கஞ்சத்தனம் அமைந்திருக்கிறது என்பதனால்தான் அதை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பாதுகாப்பு தேடினார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அஷ்-ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தன் மின்ஹு ஃபضلا. ஷைத்தான் செலவழிச்சிடாதீங்க, உங்களுக்கு வறுமை வந்துடும் என்று பயம் காட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான் தன்னுடைய அருளையும் மக்ஃபிரத்தையும். யார் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மன்னிப்பு ஏற்படுகிறது. ரப்பினுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு விசாலமான ஒரு ஃபதுலும் அருளும் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமன் யப்கல் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸி. யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ, மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அவன் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸி, தன் விஷயத்திலேயே கஞ்சத்தனம் செய்கிறான். தனக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதிலிருந்தும் தனக்கு மற்றவருடைய மஹப்பத்து கிடைப்பதிலிருந்தும் அவனே கஞ்சத்தனத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய செயல், அது அவனுக்குத்தான் அதனுடைய நிலைப்பாடு. வலா தஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. அல்லாஹ் கொடுத்த ஃபضலில் இருந்து நீங்கள் செலவழிப்பதிலிருந்து கஞ்சத்தனம் செய்யக்கூடிய நிலையில அதை ஹைருன்னு நினைச்சிடாதீங்க. கஞ்சத்தனம் பண்ணிட்டோம், கொடுக்காம இருந்துட்டோம், பணம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. வல்ஹுவ ஷர்ருல் லஹும், அது உங்களுக்கு கெடுதல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அல் பகீலு அதுவுல்லாஹ் வ அதுவு மினன் நாஸ். கஞ்சன் என்பவன் அல்லாஹ்வுக்கு விரோதி. அல்லாஹ்வுக்கு விரோதிங்கிறது மாத்திரமல்ல, வ அதுவு மினன் நாஸ், மக்களுக்கும் விரோதி தான். ஏன்னா கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கு சமூகத்துல மரியாதை இருக்காது, சமூகத்துல கண்ணியம் இருக்காது. 4 பேரிடத்துல அவர்களுக்கு உண்டான கண்ணியம் என்பது இழந்துபடும் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார். சஹாபிகளிலே மூத்த சஹாபி சையதுனா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவை தவாஃப் செய்துட்டு இருந்தாங்களாம். தவாஃப் செய்துட்டு இருக்கும் பொழுது 7 சுற்றுலையும் ஒரே துஆ தான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. கஅபாவை தவாஃப் செய்யும் பொழுது தஸ்பீஹ் செய்யலாம், குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், துஆ செய்யலாம், குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், எதையும் இப்படி ஓதிட்டு தவாஃப் செய்யலாம், ஸலவாத் ஓதலாம். இதுல ஒரே ஒரு துஆவை மாத்திரம் 7 சுற்றுலையும் ஓதிக்கிட்டு இருந்தாங்களாம். அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு ரப்பேன்னு ஓதிட்டாங்க. அதை ஓதிக்கிட்டே சுத்துறாங்க. முடிச்ச பிறகு அவங்கள்ட்ட பல பேர் கேட்டாங்க, நாங்கள் உங்களை கவனிக்கிறோம், 7 சுத்தரையும் ஒரே துவா தான் நீங்க ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற எந்த துவாவையும் செய்யல, இந்த ஒரு துவா மட்டும்தானே 7 சுத்தரையும் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா,
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், உமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். வெற்றிக்கு அடிப்படை கஞ்சத்தனத்தை விட்டு நீங்கி இருப்பதல்லவான்னு சொன்னாங்க. எனவே நான் வெற்றி பெற விரும்புகிறேன். அந்த வெற்றிக்குண்டான அடிப்படை என்பது கஞ்சத்தனத்திலிருந்து நீங்கி விசாலமான உள்ளத்தோடு இருப்பது. வரலாற்றிலே விசாலமான உள்ளத்தோடு இருந்தவர்கள் வாழ்க்கையிலே காலங்களையும் கடந்து நின்று புகழ் பெற்றிருக்கிறார்கள். கசீருர் ரமாத் என்ற அரபியிலே ஒரு இலக்கிய சொல் இருக்கிறது. இந்த இலக்கிய சொல் என்பது அதிகமாக சாம்பல் உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மற்றவர்களுக்கு சமைச்சு 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதன் வழியாக சாம்பல் அதிகம் வரும் அல்லவா? அதனால கசீருர் ரமாத், பிறருக்கு உபகாரம் செய்பவர்களுக்கு கசீருர் ரமாத் என்று ஒரு இலக்கிய சொல்லை பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார். உபகாரிகளாக இருப்பவர்கள் காலங்களையும் கடந்து நின்று புகழோடு இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாள் காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஹாத்தம் தை, பெரும் கொடையாளி. பெரிய ஹாத்தம் தாய்ங்கிறாங்க இல்லையா? அதனால பெரிய கொடையாளி ஹாத்தம் தை. அந்த ஹாத்தம் தை இருக்கிறாரை கொடுத்தார் கொடுத்தார். அவ்வளவு விசாலமான உள்ளம். ஒரு தடவை அவருடைய ஊர்ல மொத்த பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. பஞ்சம்னா சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணும் இல்லை, அந்த அளவுக்குள்ள ஒரு பஞ்சமான ஒரு நிலை. அந்த நேரத்துல ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து ஹாத்தம் தைகிட்ட வந்து, நானும் சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு, என் பிள்ளைகளும் பசியில இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஹாத்தம் தாய் அவங்க வீட்டிலே கஷ்டமா இருக்குது, கொடுக்கறதுக்கே ஒரு நிலையில இல்லை. உடனே அவர் பார்த்தார், அவருக்கு சொந்தமா இருந்த ஒரே ஒரு ஒட்டகம் தான். அந்த ஒட்டகத்தை அறுத்து அன்னைக்கு விருந்து, அந்த ஒட்டகத்தை அறுத்து எல்லோருக்கும் சேர்ந்து விருத்து கொடுத்தார். அப்படி வரலாற்றிலே காலங்களையும் கடந்து நிற்கிறார். ஸல்லல்லாஹு காலகட்டத்துல சஃபானான் ஒரு பெண்மணி கைதியா பிடிபட்டாங்க. கைதியா பிடிபட்ட உடனே ஸல்லல்லாஹு வந்து சொன்னாங்க, என்னுடைய மூதாதையர்கள் உள்ளவர் தான் ஹாத்தம் தையின், நான் ஹாத்தம் தையினுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு உடனே விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அவங்கள உடனே நீங்க கைதியா வைக்கக்கூடாது, அவங்கள விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அவர்களையும் அவருடைய அந்த கோத்திரம், அவங்க சம்பந்தப்பட்டவர்களையும் கூட நீங்கள் கைதிகளாக ஆக்காது, விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதனால விசாலமான உள்ளம் என்பது காலங்களையும் கடந்து நின்று புகழை ஏற்படுத்தி தரும். கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ்வுடைய விரோதியும் மனிதர்களுடைய விரோதியுமா அவன் ஆகிவிடுவான் என்பதையும் வரலாற்றிலேயும் நடைமுறையிலையும் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கையிலே விசாலமான வளமான பொருளாதாரத்தையும் வாக்கியங்களையும் தந்தருள்வதோடு அதை மற்றவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய, கொடுத்து உதவக்கூடிய உயர்ந்த மனப்பான்மையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கஞ்சத்தனத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார்களாக. வெற்றியாளர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.